என் அன்பு குழந்தையே, எத்தனை முறை நீரை கலக்கினாலும் அந்த நீரானது மீண்டும் தெளிந்து மேலே வந்துதானே நிற்கின்றது. அதே போலத்தான் நீயும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய கஷ்ட காலங்களையெல்லாம் என்னால் உனக்கு விரைவில் தீர்த்து வைக்க முடியும். உன்னுடைய சோதனைகளிலிருந்து உன்னை விலக்கி வைத்து தெளிவான மனதையும் சந்தோஷமான மனதையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என் செல்லமே. நீ அழுது அவஸ்தைப்பட்டதெல்லாம் போதும். இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்க உன்னுடைய அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். மற்றவர்கள் அறிய முடியாத அளவில் நீ மறைத்து மறைத்து சொல்கின்ற கவர்ச்சிகரமான பொய்யை காட்டிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, சொல்லவும் முடியாத வலிமிகுந்த உண்மை எப்போதும் மேலானதுதான். நீ எப்போதும் உண்மையையே பேச முயற்சி செய். அதன் மூலமாக உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். உனக்கு கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காத விஷயங்களை என்றாவது ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ரசித்து வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை என்பது நிச்சயம் உனக்கு துன்பம் இல்லாமல் நகரும்படி அத்தனை விஷயங்களையும் எளிதாக நான் மாற்றித் தருகின்றேன். வருந்தாதே என் செல்லமே. உன்னுடைய பொறுமை ஒருபோதுமே உன் வாழ்க்கையில் தோல்வியை உனக்கு கொடுக்காது. அதே போல மற்றவர்கள் உன் மீது கொண்ட பொறாமையாலும் அவர்களுக்கு நான் வெற்றியை தரமாட்டேன். பொறுமை தோல்வியடையாது, பொறாமை வெற்றியடையாது. நீ எப்பொழுதும் பொறுமையோடுதான் இருந்து பாரு. உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் தனிமையில் வந்து அமர்ந்து என்னை பற்றி சிந்தனை செய். உன்னுடைய மனக்காயங்களுக்கு நல்ல மருந்தாக நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை என்பதை வேறு யாரோ எழுதவில்லை. நீ செய்யும் நன்மைகளும் தீமைகளும் தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியுள்ளது. உன்னுடைய எல்லா நேரமும் எல்லா சமயங்களிலும் உன்னால் புத்திசாலித்தனமாக இருக்கவும் சிந்திக்கவும் முடியாது என் செல்லமே. ஏதாவது ஒரு சமயத்தில் நீ அறிந்தும் அறியாமலுமே கூட ஒரு தவறு செய்யத்தான் நேரிடும். அத்தனையையும் மன்னிக்கும் மனப்பக்குவம் கொண்ட பெருமாளாகத்தான் நான் இருக்கின்றேன். எந்த வடிவம் கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரை போல எல்லாவித சூழ்நிலைகளிலும் நீ வாழ பழகிக்கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும். எதற்கெடுத்தாலும் அழுது வடியாதே. எனக்கு யாரும் இல்லை, என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறேன் என்று வருத்தப்பட்டு புலம்பாதே என் செல்லமே. எல்லாம் கடந்து போகும். எதுவும் உன் வாழ்க்கையில் மிஞ்சாது என்பதை புரிந்து கொள். முதலில் உன்னுடைய வருத்தங்களை உன்னுடைய மனதிலிருந்து நீக்கிவிடு. அமைதியை எப்போதும் உன்னுடைய மனதிற்குள் உருவாக்க கற்றுக்கொள். எதையும் யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் அவர்களுடைய கர்ம வினைகளை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் எதற்காக உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, என்ன தீவினையை செய்தார்களோ அதே தீவினையை அவர்கள் அனுபவிப்பதை உன்னுடைய கண்கூடாக பார்க்க நேரிடும். உனக்கு தவறுகளை செய்தவர்களை நினைத்து நீ வருத்தப்படுவதால் அவர்கள் நிச்சயமாக அதற்கான பலன்களை பெற்றே தீர்வார்கள். அதே கஷ்டங்களை அவர்களும் அனுபவித்து பாடங்களை கற்றுக்கொள்ள நேரிடும். தானாக கிடைத்த பொக்கிஷத்தை தவற விட்டுவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் போலத்தான் இந்த உலகில் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கொடுப்பதெல்லாம் நன்மைதான் என்பதை புரிந்து கொள்ளாமல் தீமைகளின் பக்கம் சென்று தவறு செய்துவிட்டு அடுத்து என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கண் கலங்குகிறார்கள். நீயும் அந்த வரிசையில் சென்று சேர வேண்டாம் என் செல்லமே. பொறுமையோடும் திருப்தியோடும் இருக்க கற்றுக்கொள். பொறுமையை விட மேலான தவம் என்று எதுவும் கிடையாது. திருப்தியை விட மேலான இன்பம் என்று எதுவும் இல்லை. மனதில் கொண்டிருக்கும் இரக்கத்தை விட உயர்வான அறச்செயல் என்பது எதுவும் இல்லை என்றல்ல.
செல்லமே. மன்னிப்பதை விட மிகப்பெரிய ஆயுதமும் எதுவும் கிடையாது. எப்பொழுதும் தவறு செய்தவர்களை மன்னிக்க கற்றுக்கொள். கஷ்டப்படுபவர்களை பார்த்து இரக்கம் கொண்டு உன்னால் முடிந்தால் உதவி செய்ய முயற்சி செய். அதே போல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ்ந்தாலே உன் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். தேவையில்லாத நேரங்களிலும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களிலும் நீ பொறுமையாக அதை கடந்து போனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரும். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்றால் அதற்காக கவலைப்படாதே என் செல்லமே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே வாழ கற்றுக்கொள். அதன் பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எனதிந்த வார்த்தைகளை ஒரு முறையேனும் கேட்டுவிடு. உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் முடிந்தே விடும். இப்பொழுது அனுபவிக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு யார் காரணம் என்று கேட்டால் யாரையெல்லாம் நீ கூறுவாய்? உன்னை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள், உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை பாதியிலேயே விட்டு போனவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை அலைக்கழித்தவர்கள் என்று எல்லோருடைய பேரையும் வரிசையாக சொல்வாய். ஆனால் இதே கேள்வியை நீ என்னிடம் வந்து கேட்டால் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் நீதான் என்று நான் கூறியிருப்பேன். உன்னுடைய துயரங்களுக்கு நீ எப்படி காரணமாவாய்? நீ என்ன தவறை செய்தாய் என்று முழுவதுமாக கூறுகிறேன் கேள். தெளிவாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு இனிமேலாவது உன்னுடைய துயரங்களுக்கு ஒரு முடிவை கட்டு. முதலில் உன் மீது அன்பாக இருந்தவர்கள், தங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்தவர்கள் திடீரென்று மாறிவிட்டார்கள். நீதான் உலகமென்று உன்னிடம் கூறிக்கொண்டிருந்தவர்கள் யாரென்று தெரியாது என்பதை போல் சென்று விட்டார்கள். இதுவும் தானே உன்னுடைய கவலைகளில் ஒன்று. மாறுவது மனிதர்களின் இயல்பு. அதனை புரிந்து கொள்ளாததுதான் உன்னுடைய தவறு. யார் எப்படி எப்போது மாறுவார்கள் என்றும் உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பவர்களின் உள்நோக்கம் என்னவென்றும் நீதான் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நம் எதிரில் நின்று பேசிக் கொண்டிருப்பவர்களின் வார்த்தைகள் சரியா தவறா என்று விலக்கிக் கொள்ளும் பொறுப்பு நமக்கு உடையது. அதனை புரிந்து கொள்ளாமல் மனதை நொந்து போவதை விட இன்றாவது உன்னை நீயே காத்துக்கொள். அவர்கள் மாறுவது அத்தனை தவறல்ல. அந்த மாற்றங்களை நீ புரிந்து கொள்ளாததும் இன்னும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாததும் தான் உன்னுடைய தவறு. எனவே கடந்து வா செல்லமே. அடுத்ததாக நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது பாவத்திலும் மகா பாவம். அதற்கான தண்டனையை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். ஆனாலும் யாரை நம்புவது என்று முடிவு செய்வது நீதானே. அங்கு தவறு செய்தது நீதானே. அந்த இடத்தில் நீ சரியான முடிவு எடுத்திருக்க வேண்டுமல்லவா? என்ன அப்பா இது, எல்லோரையும் ஆராய்ந்துதான் பழக வேண்டும் என்றால் இவ்வுலகில் நான் யாரிடமும் அன்பு பாராட்டாமல் தான் இருக்க வேண்டும். இதன் பிறகு யாரையும் நான் நம்பவே கூடாதா என்றுதானே கேட்கின்றாய்? அப்படி இல்லை மகளே. நீ அன்பு வைக்க வேண்டாம் என்றோ நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றோ நான் கூறவில்லை. எல்லோரையும் சந்தேகித்துக் கொண்டே இரு என்பதும் அதன் பொருள் இல்லை. நீ ஏமாறும் போது உனக்குத்தானே வலிக்கின்றது. எதையும் மறக்க முடியாமல் நீதானே தவித்துக் கொண்டிருக்கின்றாய். பிள்ளையின் கஷ்டங்களை ஒரு தகப்பனாக என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. அதனால்தான் உன்னிடத்தில் ஒரு சில